ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சிக்கன் கிரேவி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வீங்க. சிக்கன் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு தேங்காய், சோம்பு, ஜீரகம், மிளகு, பட்டை, கிராம்பு எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சி வச்சுக்கிறேன். கடையில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பூண்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கிறேன். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் இந்த எண்ணெயிலே நல்லா பரட்டி விடுங்க. அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே நம்ம மிளகாத்தூள் வேறு சேர்த்துருக்கோம், மிளகு வேறு சேர்த்து அரைச்சிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி பிரிஞ்சு வர வரைக்கும் இதை கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே பரட்டி விட்டுருங்க. சிக்கன் வந்து நல்லா தண்ணி பிரிஞ்சு வந்துச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டே சிக்கனில் வேறு நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ கறி நல்லா வெந்துருச்சு. தண்ணியாக வேணால் நீங்கள் தண்ணியாகவே இறக்கிக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணால் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி.